7000 அடி உயரத்துல இருக்கு அந்த மலை உச்சிக்கு தான் போறோம். ட்ரிப் எவ்வளவு கொடூரமான அட்வென்ச்சரா இருக்குன்னு மேல போகும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மலையில யானை மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? நீரட்டை இல்ல குணா, அப்பதான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சைடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா இல்லாதவங்க வீடியோ எடுக்கிறியோ சொல்லிட்டு எடுத்துக்கலாமே. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கோம். சொல்லு. இது மலை இல்ல, இது பேர் என்ன? 4ஆம் நம்பர் மலை. 4ஆம் நம்பர் மலையில இருக்கோம். இன்னைக்கு இந்த மலையில ட்ரெக்கிங் பண்றது தான் வீடியோவே. ஆக்சுவலா வந்து எனக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் வந்து இவனால சொதப்பிச்சு. இந்த காட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா? நிறைய இருக்குது. காப்பி காடு, இது டீ காடு இருக்குன்னு சொல்ல நாங்க வந்து வனவிலங்குகள் என்ன இருக்குன்னு தான் சொல்றோம். வனவிலங்குகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் பசியில இருக்கும் போது நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட சிஷியனா குரு, இவர்தான் குரு. புலி அங்க இருக்கு, இங்க இல்ல. ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா செம்ம காத்தடிக்குது. எப்ப யார் தலையில என்ன விழுகுன்னு சொல்ல முடியாது. விழுகிறதுக்குள்ள போலாம். வாங்க போலாம். அண்ணன் தான் முன்னாடி போகணும். அண்ணன் தான் முன்னாடி போகணும். சிங்கங்கிறவங்க முன்னாடி போகலாம். சிங்கம் புலி எல்லாம் முன்னாடி போகலாம். அப்ப நீங்க வர வேணாம். நீங்க இருந்து எங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. ஏன்னா மேல வந்து வேற லெவல் காத்தடிக்குது. அப்ப அதோட வியூ செம்மையா இருக்கும். ஸோ மேல போயிட்டு நாங்க வாங்க. இன்ட்ரோவர்ட் இருக்காரு. அவர் எப்படின்னா இன்ட்ரோவர்ட், பேரே இன்ட்ரோவர்ட். இது பாத்தீங்கன்னா குட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க. நீரட்டை வாங்க தெரியுவாங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு மழை தெரியும். ஏன் என்னாச்சு? தலைவர் வழியை மறந்துட்டேன். என்னாச்சு? ஒரே வழி தான், ஆனால் மறந்துட்டான். ஒரே வழி நான் மறந்துட்டேன். என்னவா சொல்றீங்க? ஆமாம், வழி தெரியல. சரி, எங்கிட்டு போகணும்? அதான் தெரியும். அந்த ஒரு வழியாக தான் தெரியும் இருக்காரு. சரி, இந்த வழி தானே? வந்த வழி தான் போல. வாங்க. இந்த வழி இல்லை. இப்போ என்ன கதை? வழி மறந்துட்டோம். ஒரே வழி தான், ஆனால் அண்ணா மறந்துட்டாரு. சரி, வாங்க நம்ம மேலே போய் என்ன கதை பார்க்கலாம். ஒரு வழியா அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம மலைக்கிட்ட. அடிவாரமா? நான் ஆரம்பிக்கவே இல்லை நினைக்கிறேன். ஆரம்பிச்சாச்சு. இதுதான் அடிவாரம். இந்த ட்ரிப் எவ்வளவு கொடூரமான அட்வென்ச்சரா இருக்குன்னு மேல போகும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி நல்லா ஜாலி தான். வாங்க. நம்ம மாலை பத்தி சொல்லவே இல்லையாடா? வால் யாரு? இன்ட்ரோவர்ட். நம்ம வால் இன்ட்ரோவர்ட்டா? ஏன் இல்லடா, நம்ம கேப்டன். யாழ் இருக்கு பொம்மை. இந்த வழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தி இருந்த ஒரு வழிதான். கிட்டத்தட்ட 40 to 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வீசிட்டு இருக்கு. இந்த மாதிரி காத்து வீசும் போது நம்ம இந்த மலைக்கு பிடிச்சிட்டு போறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேயே பாதி பேர் பறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடம் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் எங்க ஊர்ல வந்து இடி விழுந்துச்சு. இந்த இடியில பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது எங்க ரோடு வரைக்கும். இங்க இருந்து அப்படியே பாதி கீழே இறங்கிடுச்சு. அப்படியே இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்தா இங்கதான் தண்ணி குளிக்கும். மலைக்கு வரவங்க இங்கதான் தண்ணி குடிப்பாங்க. அதெல்லாம் காட்டு விலங்குகள்லாம் இங்க வந்து தண்ணி குடிக்கும் அதிகமா. காத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மேல கொண்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த காத்து வீசிக்கிட்டு இருக்கு. சொர்க்கத்தோட பாதைக்கு வாங்க போலாம். ஒரு 800 அடிக்கு மேல ஒரு மலையில நிக்கிறோம். இந்த இடத்துல நிக்கிறது இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? ஊரில் இப்போ நான் தான்டா டாப்பில் இருக்கேன், மற்றவங்களே எனக்கு கீழே தான். நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரிப்பு காசெல்லாம் கேட்க மாட்டோம். உங்களால் முடிஞ்சது 10,000 20,000 எடுத்துகிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க.
காய்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மலையோட முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட இலக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மிஸ்டாக இருக்கனால பக்கத்தில் யானை இருக்கா புலி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது பார்த்ததுன்னு மழை வேற வர மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ண நம்ம 6 பேருக்கு 7 ரெயின் கோட் இருக்குடா. அப்போ நான் நினச்சிட்டு வரேன். தூசுக்குருவி 7 ரெயின் கோட் இருக்கு. பேசிட்டு இருக்கா கேட்டு வரேன். கேப்டன் நீங்க வழி மாறி போறீங்க. வழி இந்த சைடு இருக்கு. இங்க வழியே இல்லையா? கேப்டன் என்னாச்சு? என்னாச்சு எல்லாம் நின்ட்டீங்க? ஆமா எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு. இந்த மலையில யானை மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? சிங்கம் இருக்கு வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து சிறுத்தை சொல்லிட்டு இருங்க. நிஜமாலுமே யானை முன்னாடி என்ட்ரி கொடுக்கும் போது இப்ப அப்ப தேவா மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம ஓடிடும். எத்தனை ப்ரூஃப் வேணாமா? காத்தடிக்கிறதுனால மழை கம்மியா இருக்குல்ல. கொளுத்திருக்கும் மழை இப்ப. இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு இடம் அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard, making less. Some days are bad, bad at best. இடம் பட்டை கலப்புது. இந்த மாதிரி நேரத்துல இந்த இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன ஃபீலா இருக்கும்? என்ன ஃபீல் ஆனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்லா இருக்கு கொஞ்சம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி? அதே தான் நானும் சொல்றேன். நல்லா இருக்குது. வாழ்க்கை ஒரு முறையா இந்த மாதிரி வெளியே வந்து சுத்துறதுக்கு நிறைய ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து சுத்தலாம். நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. நான் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நேத்து தான் வந்தேன். ரொம்ப ஒரு 2 மாசம் கழிச்சு. ஆமா அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்க வரதே இல்லை இந்த சைட்ல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். வருஷ கணக்கு கழிச்சு. ஆனா நல்லா இருக்கு இடம். அடிக்கடி வந்து நினைக்கிறேன். அதான் உங்களை மாதிரி நிறைய பேர் என்னன்னா வேலை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒர்க் பிஸிலே இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு என்ஜாய் பண்றது இல்ல. உலகமே பாத்தீங்கன்னா இப்ப போர் ஜாதி மதம் கலவரம்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிவுபட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த காடும் இந்த மலை இந்த இது இடம் எல்லாமே நம்மளே பிரிக்கிறது இல்லை. நம்ம தான் இதுங்களை பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கும் கொஞ்சமாவது டைம் இருந்தா கிடைக்கிற கொஞ்சம் டைம்லயாவது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது மனசு மட்டும் இல்லை எல்லாமே ஒரு அமைதியா வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குது. வர முடியாதவங்களுக்கு என்னன்னா எங்க வீடியோ பார்த்து நீங்களும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரி நம்ம ராமங்க ராம் இப்போதைக்கு சொர்க்கத்துல இருக்காரு. வாழா என் வாழை வாழவே